வணக்கங்க. மே 1 லீவு, சித்ரா பௌர்ணமி வேறு. பக்கத்தில் எங்கேயாவது கோயிலுக்கு போகலான்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் UIT காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற தன்னாசி சித்தர் கோயிலுக்கு வந்தேங்க. உள்ளே வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக ஒரு 1000 ஆண்டு பழமையான காராட்சி மரமும் ஆலமரமும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. இந்த மரங்களுக்கு கீழே வந்து தன்னாசி சித்தர் தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க. நம்மளும் இந்த மரத்துக்கு கீழே நம்மளோட கைகளை வச்சு மனசில் இருக்கிற வேண்டுதலை நினச்சி மனமுருகி வேண்டும் போது கைகள் ஒன்றிணைஞ்சால் நம்ம வேண்டினது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தன்னாசி சித்தரை தவிர்த்து ஆஞ்சநேயர், சிவன் மற்றும் பல சித்தர்கள் சிலைகள், தியான மண்டபம் ஒன்று இருக்குது. அப்புறம் பாலமுருகன் இருக்காருங்க. அப்புறம் பெயர் இல்லாமல் சில தெய்வ சிலைகள் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல தெய்வங்களை ஒரே இடத்துல பார்த்ததும், இயற்கையின் பிரம்மாண்டமான இந்த மரத்தை, 1000 ஆண்டு பழமையான மரத்தை பார்த்ததும் ரொம்ப மன திருப்தியாக இருந்ததுங்க. இந்த கோயிலும் இயற்கைக்கு நடுவில் ரம்மியமான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வரலாங்க. வெளியே கார் பைக் நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இடமும் இருக்குங்க. இந்த கோயிலை பற்றி என்னுடைய அம்மாவும் என் மனைவியும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த கோயில் எப்படி இருந்தது? கை வச்சோடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு ஃபீல் ஆச்சு சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு போகணுன்னா எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது. அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. சரி, நம்மளும் 2 கை வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒரு மாதிரி வைப்ரேஷன் கிடைச்சது எனக்கு. கை சேர்ந்ததா இல்லைங்களா? கை வந்து சேர்ந்தது, ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கை சேர்ந்துச்சா இல்லையாப்பா? என்ன ஏதாவது ஃபீல் பண்ணியா? வைப்ரேஷன் இருந்ததா? எனக்கு கை வந்து மூவ் ஆகுற மாதிரி இருந்தது. ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. கை சேர்ந்துச்சு. சேர்ந்துச்சா? சேர்ந்துச்சு. பாப்பா நினைச்சது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி